Hi guys, let's welcome back to Jerry Action. It's me Jiva. என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா தக் லைஃப். ஆமா, தக் லைஃப்ல இருக்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொன்னா நம்ம 4 லயன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எஸ்டிஆர் கமல்ஹாசன் சார், அப்புறம் நம்ம மணிரத்னம் சார், அப்புறம் நம்ம இசைபிஆர் ஏஆர் ரஹ்மான் சார். இவங்க 4 பேர்த்தோட கோம்போல வரப்போற படம் தான் இந்த தக் லைஃப். ஆல்ரெடி இதில் இருக்க டீசர், அப்புறம் வந்து ஜிங்கிச்சா சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தரமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு வைபாக இருந்துச்சு. என்ன சொன்னால் நம்ம இசைபிஎல் ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு அந்த மியூசிக், அந்த லாஸ்ட்ல ஒரு விண்வெளி நாயகா, அது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். பட் வந்து அது எங்கேயோ கொண்டு போயிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ட்ரெய்லரை பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு குஸ்பம்ஸாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். உன் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். எட்டடி பாக்கா, நீ 18. 16 மாசான ஒரு கணக்கு புள்ள. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா, நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். நான் தான் ரங்கராய சக்திவேல். எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? இந்த ஒரு இடத்துல தான் உண்மையாவே லாஸ்ட் அந்த அந்த ஒரு மியூசிக் வாரப்ப மட்டும் அங்கதான் இசை புயல் நிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த டீசர்ல இருக்கணும், இதுலயும் அதே ஒரு சின்ன போர்ஷன். விண்வெளி நாயகா, எப்படா பாட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க? தயவு செஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறவங்களுக்கு அந்த ஒரு பாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணாலுமே போதும். அதுவே படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா விண்வெளி நாயகா அந்த சின்ன போர்ஷன் அந்த டீசர்ல வரப்பே வந்து அது எங்கேயா கொண்டுட்டு போயிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து, ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. அது சின்ன ஒரு போர்ஷன் தான், பட் வந்து மைண்டுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த பாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னே சொல்லணும். ட்ரெய்லரை பத்தி பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்ட்ல இருந்து நிறைய கேரக்டர். நம்ம அசோக் செல்வன் இருக்காருன்னு நினைக்கிறேன், அப்புறம் த்ரிஷா, அபிராமி. ஆனா அங்கன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க. நம்ம வந்து எஸ்டிஆரையும் நம்ம த்ரிஷாவையும் தான் ஒரு இதுல பார்க்கணும்னு நினைச்சோம். பட் வந்து அங்கதான் ட்விஸ்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம த்ரிஷா கமல்ஹாசன் சார் புரியல, என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம விண்டேஜ் விருமாண்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சீன்ல. அபிராமி, நம்ம கமல் சார் அந்த விருமாண்டி ஒரு இதுல வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கனே ஒரு நல்லா இருந்துச்சு, அந்த சீனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா கமல் சாரை வந்து இன்னும் விண்டேஜை கொண்டுட்டு போற மாதிரி ஒரு சீன் காட்டியிருந்தாங்க, வேற மாதிரி. என்ன சொன்னா பழைய கமல் சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சு. அந்த லுக்லேயே வந்து அது ஃப்ளாஷ்பேக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து அந்த லுக்லேயே கொஞ்சம் சீன்ஸ் எடுத்துட்டு போனா உண்மையாவே
பெட்டராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும் அந்த அந்த ஒரு கெட்டப்லேயே வந்து கொஞ்சம் சீன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டேன். அந்த ஒரு விண்டேஜ் லுக் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் வந்து அங்கே தான் மணிரத்னம் சார் விட்டு அந்த டைரக்ஷன், அந்த ஒரு டயலாக் விஷயம்லாம் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அவர் வந்து அந்த மண்ணை போட்டு மூடுற மாதிரி அங்கே வந்து நீனும் நானும் இனி பிரிய முடியாது, ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும். அங்கே திரும்ப வேணா அதை பாருங்க, அந்த டயலாக் ஒன்று வரும். பட் வந்து அந்த இடத்துக்கிட்ட அவ்வளோ ஸ்மூத்தாக அந்த மண்ணை போட்டு மூடுற சீனோட கமல் சார் விட்டு பேரை காட்டியிருப்பாங்க. பட் வந்து அது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இசை புயல் பிச்சு உதறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்டிஆர் வந்து நினைச்ச கூட பார்க்கல. ஏன்னா ஸ்டார்ட்ல வந்து எப்பயா ஒரு கூட்டு குடும்பமா இருக்க மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. மேபி வந்து கமல் சார் விட்டு மகன் நினைக்கிறேன் எஸ்டிஆர், அந்த மாதிரி அமரன் அப்படிங்கிற ஒரு பேர்ல நசார் சார் இருந்தாரு. அவருக்கும் வந்து அமரனுங்கிற அந்த ஒரு கேரக்டர் பிடிக்காத மாதிரி பேசியிருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம எஸ்டிஆர் கமல் சார் அவங்க 2 பேரும் தான் அப்பா மகனா என்னன்னு தெரியல. ஸ்டார்ட்ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல பார்த்தா யாருடா வில்லன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம எஸ்டிஆரும் கமல் சார் தான். கமல் சார் ஹீரோ, எஸ்டிஆர் வில்லன். கமல் சார் விசஸ் எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து உண்மை அதுன்னு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு சீன். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்க 2 பேருக்கும் தான் ஒரு ஃபைட் சீனே வருது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜோர்ஜி இருக்காரு. கடைசியாக ரெட்ரோ மூவில பார்த்தோம். இப்போ இதில் இருக்காரு. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. உண்மையாக ஒரு கூஸ்பம்ஸான ட்ரெய்லர் ஒன்று தான் சொல்லணும். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கீழே உங்கள் ஒப்பீனியன் என்ன மாதிரி அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு ட்ரெய்லரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சு, வேறு எதுவும் ட்ரெய்லரில் இருக்க சீன்ஸ் மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.